ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டுடைய செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ரீட் பண்ணிப்போம் வாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. நம்மளுக்கு கொஷினில் என்ன தந்துக்கிறான்னா, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1st 4 2018, அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்டு, ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கிவன், என்டர் ஃபீஸ் ரிசீவ்டு, பில்டிங் பர்ச்சேஸ், ஸ்டாஃப் சேலரி, அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துக்கிறாங்க. நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறான்னா, ரிசிப்டும் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய ஃபார் த இயர் எண்டடு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் இதை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுடைய இதை கண்டுபிடிக்கிறோம்னா அதோடைய ஃபார்மெட்டை நம்ம பார்த்துருவோம் வாங்க. இதான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுடைய ஃபார்மெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைடு என்னென்ன வரும்னு பார்த்துருவோம். ரிசிப்ட் சைடு நமக்கு டு பேலன்ஸ் ப்ராட் ஓப்பனிங் பேலன்ஸு, அது கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு. நம்ம கேஷ் தந்தோன்னா கேஷு, அப்படி நம்ம பேங்க்கோ தந்தோன்னா பேங்க்கும் இது இருக்குது. அது ரெவென்யூ ரிசிப்டில் டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்டர் ஃபீஸ் இருக்குது, ஜென்ரல் டொனேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்டு இருக்குது, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டிவைடண்ட் இருக்குது, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு இருக்குது, சண்டே ரிசிப்ட் இருக்குது, கேபிட்டல் ரிசிப்டில் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு, டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், அதுவும் லெகஸ்டிக் என்டோமெண்ட் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்டு, சேல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெசிப்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபண்ட்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் டு பேலன்ஸ் கேரிட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு. நமக்கு க்ளோசிங் பேலன்ஸில் ஓவர் டிராஃப்ட் ஆயிடுச்சுன்னா, பேங்க்குடைய ஓவர் டிராஃப்ட் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிப்ட்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆர்டு எல்லாமே ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். பேமெண்ட் நம்மளுக்கு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஓப்பனிங் பேலன்ஸோடைய பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்மளுக்கு பேமெண்ட் சைடு வரும். நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு வரும். நம்மளுக்கு இப்போ ஓப்பனிங் பேலன்ஸோடைய பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்மளுக்கு பேமெண்ட் சைடு வரும். அது ரெவென்யூ பேமெண்ட் என்னென்னு பார்ப்போங்க. சேலரிஸ், ரெண்ட் பெய்டு, எலக்ட்ரிக் சார்ஜஸ், போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிஃபோன் சார்ஜஸ், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீஸ், ரிப்பேர்ஸ், அப்கீப் ஆஃப் குரூப், conveyance charge, newspaper and periodical, office expenses, grading expenses, sundry expenses. Capital payment என்னென்னு பார்ப்போங்க. By fixed asset, investment, repayment of loan, balance carried on cash in and cash at bank. இது எல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட் சைடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்யூஷன் உள்ள ஃபஸ்ட் சம் உடைய சொல்யூஷன் உள்ள போவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த புக் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டின்னு போட்டு டெபிட்டா கிரெடிட்டான்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போட்டு ரிசிப்ட்டு பேமெண்ட்டு நம்ம போட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் எதெல்லாம் ரிசிப்ட்டு எதெல்லாம் பேமெண்ட்டு நம்ம பார்த்துருவாங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 1st 4 2018, இது நம்மளுக்கு ரெசிப்ட்டு. ஏன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் நம்ம ரெசிப்ட்டுன்னு வந்துடும் நம்மளுக்கு. அதுவும் ரெண்ட் பெய்டு எவ்வளோ நம்மளுக்கு? ரெண்ட் பெய்டு நம்மளுக்கு 6,000. ரெண்ட் பெய்டுனாலே அது பேமெண்ட் தான், நம்ம காசு தர்றது பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்காலர் கிவனும் நம்மளுக்கு பேமெண்ட்டு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு வந்தனா ரெசிப்ட்டு. அதுக்கப்புறம் பில்டிங் பர்ச்சேஸ், நம்ம ஒரு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம தான் காசு தருவோம், அது பேமெண்ட்டு. ஸ்டாஃப் சேலரி நம்ம தான் காசு தருவோம், அது பேமெண்ட்டு. அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுனாலே நம்ம காசு நம்மளுக்கு வர்றதுனா ரெசிப்ட்டு, ஓகேவா. இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம ரிசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட்டு நம்ம பார்த்தாச்சு. அதெல்லாம் நம்ம ரிசிப்ட் சைடு என்னென்ன பார்த்தோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்டு,
கேஷ் இன் ஹேண்ட் அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ரிசிப்ட் சைடு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், நமக்கு வந்து ஃபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம ரிசீவ் ஆயிடுது. ஓகேவா? அதுவே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னாலும் நம்ம ரிசீவ் ஆயிடுது. அதோடைய அமௌண்ட் எவ்வளோ, 18,000, 18,500, அதாவது 2,65,000 நம்ம போட்டுருவோம். அதாவது பேமெண்ட் சைடு நம்ம எவ்வளோ என்னென்ன போடுவோம், பை ரெண்ட் பெய்டு, கொஸ்டினில் பை ரெண்ட் பெய்டுன்னு தானே, பை ரெண்ட் பெய்டு அமௌண்ட் எவ்வளோ 6,000. அதுவும் பை ஸ்காலர்ஷிப் கிவனு அதோடைய அமௌண்ட் எவ்வளோ 15,200. பை பில்டிங் பர்ச்சேஸ்டு 2,10,000. பை ஸ்டாப் சேலரி 55,000. அதுவும் நம்ம இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு தரலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த சைடு அதிக அமௌண்ட் இருக்கோ அந்த சைடு நம்ம பார்ப்போம். எந்த சைடு அதிக அமௌண்ட் இருக்குது, நம்ம டெப்டார் சைடு தான் அதிக அமௌண்ட் இருக்குன்னா நம்ம அந்த சைடு ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம பேமெண்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இருக்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா, லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பை பேலன்ஸ் கேரி தான் கேஷ் இன் ஹேண்டு, நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு முடிகிறப்ப நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 15,300 நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் 2 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.